இது பார்ட் 3 வீடியோட கண்டினியூஸ் வீடியோ பார்ட் 4. புடவை எடுத்து முடிச்சுட்டு வெளியே வந்தோமா, சரியான வெயில், மண்டையை பொழக்கிற மாதிரி. இத்தனை நாளாக குழு குழுன்னு வானம் மூடிட்டு இருந்து நம்ம வெளியே எங்கேயா வரும்போதால இப்படி வெய்ய அடிக்கணுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஹோட்டலில் போனோம், அக்ஷயா பவன். எங்கள் இதில் வந்து நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜு தான் நாங்கள் சாப்பிடுவோம். நிச்சயதார்த்த புடவை எடுக்க போகிறதுக்குலாம் வெஜ்ஜு தான், நான்வெஜ் அலோடு கிடையாது. அதுக்கப்புறம் அக்ஷயா பவன் ஹோட்டல்னு சொல்லி போனோமா, அங்கே வந்து உருளைக்கிழங்கு தொக்கு, அவியல், அதுக்கப்புறம் பூசணிக்காய் பொரியல், அதுக்கப்புறம் சம்பா சீரக சம்பா அல்வா, அப்பளம், சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர், வத்தக்குழம்பு எல்லாமே நல்லா சூப்பராக இருந்தது. அதாவது எப்படி சொல்ல, சின்ன ஹோட்டல் தான், ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்தது. ஊறுகாய் முதல் கொண்டு நாத்தங்காய் ஊறுகாய் வச்சுருந்தாங்க, அதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு 31 பேர், மொத்தம் 31 பேர் உட்காந்து சாப்பிட்டோமா. எங்கள் முறை பிரகாரம் நாங்கள் தான் பொண்ணு வீட்டுக்கு, அதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரோம். நிச்சயதார்த்த புடவை எடுக்க வரும்போது நாங்கள் தான் வாங்கி தருவோம். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக வெளியே வந்தாங்க. சரியான வெயில், மண்டையை பயங்கரமாக பொழந்துது. அதாவது பொண்ணு வீட்டுக்காரங்க வண்டியில் போகிறதுக்காக வண்டி புக் பண்ணியிருந்தாங்களா, வண்டி வரத்துக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவங்கள வழி அனுப்பிச்சு தானே நம்ம கிளம்பணும், அவங்கள விட்டு போகக்கூடாது இல்லையா, அதுதானே முறை. அதனால் அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு வண்டி வந்ததுக்கப்புறம் அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா நாங்களும் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சரியான வெயிலே நடந்து வந்தோம். இடமும் வேறு சின்னது, இந்த மெட்ரோ போகிறனால இடமும் வேறு ரொம்ப குட்டியாக இருந்தால், அந்த குட்டி இதுவிலே ஆளாளுக்கு ஒரு பக்கம் பூந்து எப்படியோ எல்லாரும் சரி எப்படியோ ஒன்று ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேருங்க, எல்லாரும் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லியாச்சு. எல்லாரும் கடைக்கு போய் இப்போ அங்கே இங்கேன்னு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம். வந்து டிக்கெட்லாம் வாங்கிக்கின்னு வந்தோம். ட்ரெயின் வந்து தான் ஏறியாச்சு. லேடிஸ் எல்லாமே லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறிட்டோம், ஜென்ஸ் எல்லாம் ஜென்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஏறிட்டாங்க. சீட்டே இல்லாமல் நின்றுட்டே வந்தோம். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு கிளாஸில் மட்டும் அவ்வளோ சீட்டு, இந்த இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் தெரியல. ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்லேயே ஏறி இருக்கலாம் போல். அதுக்கப்புறம் ஒரு வழியாக பல்லாவரம் வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு ஊர் சுற்றும் போதெல்லாம் தெரியல, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவ்வளோ டைனஸ். வந்து படுத்து ஒரு 1.5 மணி நேரம் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு. சாம்பிராணி பக்கம் போடல, சரி திங்கக்கிழமை தான் அமாவாசை கிருத்திகை சேர்ந்து வருது, அப்போ சாம்பிராணி பக்கம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சாம்பிராணி வரைக்கும் ஏற்றி வச்சு முடிச்சாச்சு. நேற்று இதுதான் ஸ்பெஷல். என்னோட வீடியோ பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.